டெபாசிட்டான பழைய ரூபாய் நோட்டுகளின் விவரங்களை மின்னஞ்சலில் தெரிவிக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் இருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். நாம பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு போய் வங்கியில போடுறதுக்கு இன்றைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நம்மள பல பேருக்கு தெரிந்திருந்தாலும் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த காலநிலை நீட்டிக்கப்படுமா, நாளைக்கு அவனை கொண்டு போய் போடலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு எந்த அறிவிப்பும் இது வரைக்கும் கொடுக்கல. பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். ஆனால் ரிசர்வ் வங்கி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற வங்கிகளுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. மற்ற வங்கிகள்லாம் என்ன பண்ணணும், இன்றோடு பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை டெபாசிட் வாங்க கடைசி நாள் அப்படிங்கிறதால வாங்குற டெபாசிட் தொகை எவ்வளவு, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டில் எவ்வளவு இதுவரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு வங்கியில் அப்படிங்கிற தகவலை இமெயில் மூலமாக ரிசர்வ் வங்கிக்கு கொடுத்து விட வேண்டும். அரசு வங்கியும் சரி, தனியார் வங்கியும் சரி, அவங்களுடைய கிளை வங்கிகளுக்கு முன்கூட்டியே சொல்லி கணக்கை வாங்கி விட வேண்டும். ஒரு சில பேங்க் 4 மணிக்கு மூடுவாங்க, ஒரு சில பேங்க் 4:30 மணிக்கு மூடுவாங்க. முடிந்த பிறகு அனைத்து தகவல்களையும் கிளை வங்கிகளிடமிருந்து பெற்ற பிறகு ரிசர்வ் வங்கிக்கு மின்னஞ்சல், அதாவது இமெயில் மூலமா தகவல் கொடுத்துடணும். ரிசர்வ் வங்கிக்கு தெரிய வரும், ஓஹோ நாடு முழுவதும் வங்கிகள்ல இவ்வளவு பழைய ரூபாய் நோட்டுகள் டெபாசிட் வந்திருக்கிறது என்று ரிசர்வ் வங்கிக்கு தெரிய வரும். இது ஒரு புறம் இருக்கையில வாங்கின பணத்தை நாளைக்கு ரிசர்வ் வங்கி கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்பும் சொல்றாங்க. இது எந்த வங்கிக்கு பொருந்தாது அப்படின்னா, மாவட்டங்கள்ல இருக்க மத்திய கூட்டுறவு வங்கிக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நவம்பர் 14ஓட அவங்க டெபாசிட் வாங்குறதை நிறுத்தி விட்டார்கள். ரிசர்வ் வங்கி நிறுத்த சொல்லிட்டாங்க. ஆக நவம்பர் 10லேருந்து 14 வரைக்கும் வாங்கின டெபாசிட் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளில் அப்படியே வச்சுக்கோங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி சொல்கிறாங்க. மத்திய கூட்டுறவு வங்கிகளை தவிர மற்ற அனைத்து வங்கிகளும் இன்று இரவுக்குள் மின்னஞ்சல் மூலம் சொல்லிடணும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டெபாசிட் பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளில் நாளை வாங்கிய நோட்டுகளை ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.